குன்றத்தூர் அபிராமியோட கேஸ் முடிவுக்கு வந்துருச்சு. அந்த அபிராமிக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்தாச்சு. அபிராமி வாழ்நாள் முழுவதும் ஜெயிலில் இருந்து அவங்களுடைய வாழ்நாளை கழிச்சிட்டு அவங்க இறக்க நேரிடும். இதுதான் அவங்களுக்குரிய தண்டனை. ஆனால் இந்த தண்டனைக்கு அப்புறமும் இன்னும் அதிகமாக அபிராமியை பற்றியே நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நபருக்கு உடம்புல காயம் ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த காயத்துக்கு நம்ம மருந்தும் கட்டிடுறோம். ஆனால் அந்த காயத்தோட அளவு அதிகமாக இருக்கும்போது அதனுடைய வடுவும் அதிகமாக இருக்கும். அந்த காயம் ஆறுறதுக்கு சில காலமாகும். அதே மாதிரி தான் இதனுடைய ஆழம் அதிகமாக இருக்குது. இந்த சமூகத்தில் இந்த பெண் செய்த விஷயத்துடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அதனால தான் இன்னும் இந்த விஷயத்தை பற்றின சர்ச்சைகளும் இந்த விஷயத்தை பற்றின புலம்பல்களும் எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த அபிராமியுடைய விஷயம் நம்மளுக்கே இவ்வளவு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, அந்த அபிராமியினுடைய கணவன் விஜய்க்கு இந்த விஷயம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். விஜயுடைய 2 பிள்ளைங்க எவ்வளோ ஆசாசியாக வளர்த்துருப்பார் அவர். ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அந்த பிள்ளை கேட்குறது எல்லாத்தையும் செஞ்சு ஒவ்வொரு தகப்பனுக்கும் இந்த விஷயம் நல்லா புரியும். அந்த பிள்ளைங்க கேட்குறது ஒன்று கூட நம்ம மறுக்காமல் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எது சரி எது தவறு அந்த பிள்ளைக்கு அப்படின்னு 1000 விஷயத்தை யோசித்து பார்த்து அந்த பிள்ளைங்களுக்கு சில விஷயத்தை நம்ம செஞ்சுருப்போம். இந்த பிள்ளை வளர்ந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கனவுலையும் இருப்போம். அதே மாதிரி தான் இந்த விஜயும் இருந்திருப்பார். இந்த 2 குழந்தைகள் மேலே இந்த தகப்பனுக்கு மட்டும்தான் பாசமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லைங்க. பிள்ளைங்களை பெற்ற ஒவ்வொரு தாய்மாருக்கும் தெரியும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாருக்கும் புரியும் அந்த பிள்ளைங்க எவ்வளவு முக்கியம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு அப்படின்றது. கணவனை கூட சில விஷயத்தில் பெண்கள் மனைவிகள் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுடைய குழந்தைகளை எக்காரணத்து கொண்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்புறம் எப்படி இந்த அபிராமி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சா அப்படின்றது தான் ஒரு கணவனா ஒரு அப்பாவா எனக்கே இது எவ்வளோ பெரிய கேள்வியாக இருக்குது தெரியுமா. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எப்படி இந்த அபிராமி தன்னுடைய குழந்தையவே தன்னுடைய கைகளாலேயே அம்மா பால் அப்படின்னு சொல்லி கேட்ட பிள்ளைகளுக்கு பாலில் தூக்க மாத்திரையை போட்டுட்டு அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்க படுத்து உறங்கிட்டு இருக்கும்போது எப்படா இந்த குழந்தை இறக்கும், அந்த குழந்தை இறந்ததுக்கப்புறமும் தன்னுடைய கணவனும் இறந்ததுக்கப்புறமும் நம்ம இன்னொரு கணவனாக நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்கக்கூடிய கள்ளக்காதலன் கூட நம்ம ஓடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் எப்படி திட்டம் தீட்ட முடியும்? இதை தாய்மார்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் எங்களுக்கு சொல்லுங்கள். ஒரு ஆனால் எங்களுக்கு இந்த விஷயம் புரியவே இல்லை. நாங்கள் கூட ஒரு வகையில் நீங்கள் சொல்கிறத விட நாங்கள் தாய்மார்களை விட நாங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுல இதில் வந்து கொஞ்சம் செகண்டுனே நீங்கள் வச்சுக்கோங்க. பட் தாய்மார்கள் உங்கள் மேலே நாங்கள் ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்குறோம். எங்களுடைய பிள்ளைகளை பார்த்துட்ருக்கிறதுல நீங்கள் எங்களை விட ஒரு படி மேலேன்னு சொல்லிட்டு. பட் இந்த விஷயம் எங்களுக்கு நெருடலாகவே இருக்குது. எப்படி இந்த அபிராமி இப்படி ஒரு செய்கையை செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஜய் ஒரு மேகசினுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இப்போது சமீபத்தில். என்னுடைய 2 குழந்தைகள் இறந்து கிட்டத்தட்ட 7 வருடம் ஆயிடுச்சு. அதாவது 2018 வருஷம் நடந்த கேஸுடைய தீர்ப்பு தான் இப்போ 2025 இப்போ சமீபத்தில் கொடுத்தாங்க. 2018 7 வருஷமாக இந்த 2 குழந்தைகளுடைய இறந்த நாள் இருக்குது பார்த்தீங்களா. அந்த இறந்த நாள் அன்று நான் சுத்தமாக சாப்பிட்றதே கிடையாதுங்க. என்னுடைய 2 பிள்ளைகள் பற்றி அதுக பேசினது, அதுக சிரித்தது, அதுக சாப்பிட்ட விஷயங்கள் இதெல்லாம் நான் நினச்சி நான் சாப்பிடாம கண்ணீர் விட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே நான் கடந்து வரும்போது நான் நிம்மதியாக இல்லை. என்னுடைய வாழ்வில் வெறுமை மட்டும்தான் இருக்குது. இப்போது என்னுடைய பிள்ளை இல்லாமல் நான் இந்த வீட்டில் தனியாக அவதிப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இன்டர்வியூவில் விஜய் சொல்லியிருக்காரு. நான் மட்டும் இல்லை, என்னுடைய அப்பா அம்மாவும் தங்களுடைய பேர பிள்ளைங்களை மிஸ் பண்ணி அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய பேர பிள்ளைங்க இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் தன்னுடைய இன்டர்வியூவில் இந்த விஜய் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, அந்த விஜயும் அபிராமியும் அந்த 2 பிள்ளைகளும் வாழ்ந்த அந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, அது சொந்த வீடு கிடையாது அவங்களுக்கு. அவங்க ஒரு வாடகை வீட்டில் தான் குடியிருந்திருக்காங்க. அந்த வீட்டினுடைய ஹவுஸ் ஓனர்ஸும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் திரையில் பார்க்கலாம்.
வாடகை கூட வந்து 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் கொடுப்பாப்புல. சரி நம்ம புள்ளையா இருந்தா இருக்கட்டுமே, எதுவுமே நம்மள இது பண்ண மாட்டாப்புல. அப்பா அப்பான்னு தான் இருப்பாப்புல அவன். சரி இருக்கட்டும், நான் வீடு எத்தனையோ முறை காலி பண்ணேன். நான் ஏன் காலி பண்ணேன்? எங்க அப்பா வீடு நான் இருப்பேன் அப்படிலாம் இது பண்ணிட்டு எங்களால இந்த துயரத்துல இருந்து மீளவே முடியல. வந்து எங்க அப்பா அம்மா தான் அவங்க கூட நான் இந்த மாதிரி அழுது கிடையாது. ஆனா அந்த குழந்தைங்க எங்களால பறக்க முடியல. ஹவுஸ் ஓனர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 2 பிள்ளைகளும் அதிகபட்சமாக எங்ககிட்ட தான் வளர்ந்துச்சுங்க. 3 மாதம் இருக்கும்போதே எங்கள் வீட்டில் குடி வந்துட்டாங்க. இந்த அபிராமியும் விஜயும் இந்த பிள்ளைங்க எங்கள் கூடவே தான் இருந்துச்சுங்க. அவங்க அப்பா அம்மாவை காட்டிலும் எங்கள் மேலே தான் அந்த பிள்ளைங்க பாசமாக இருந்துச்சுங்க. அவ்வளோ மணியான பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் சொல்லி கதறி அழுகிறாங்க. இந்த அபிராமி அடிக்கடி வீட்டிலேருந்து வெளியில் போகவும் வரவுமா இருப்பாங்க. இந்த 2 பிள்ளைங்களும் எங்ககிட்ட தான் இந்த பிள்ளைங்க இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாசத்தினால கண்ணீர் விட்டுறாங்க. இந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா 2018 எடுத்த இன்டர்வியூ கிடையாது. இப்போ சமீபத்தில் 2025 அபிராமிக்கு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா எடுத்த இன்டர்வியூ. இந்த வருஷம் அதை கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சும் கூட அந்த 2 பிள்ளைகளை இறந்த இந்த விஷயத்தை நினச்சி ஒரு ஹவுஸ் ஓனராக, அதாவது எந்தவித அந்த பிள்ளைங்க மேலே ஒரு அதிகாரப்பூர்வமான பாண்டிங்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு இவ்வளோ தூரத்துக்கு வலியை ஏற்படுத்துது அப்படின்னா இந்த விஜய்க்கு எவ்வளோ வலி இருக்கும். உண்மையாக பாசத்தை வச்சுருக்கக்கூடிய பிள்ளைங்க மேலே உண்மையாக பாசத்தை வச்சுருக்கக்கூடிய இந்த விஜய்க்கு அவருடைய இருதயம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு அப்பாவா என்னால் இந்த விஷயத்தை ஃபீல் பண்ண முடியுது. உங்களுக்கும் இது ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்படிப்பட்ட விஷயங்கள் இனியும் சமூகத்தில் நடக்கவே கூடாது அப்படின்னு நம்மளுடைய தேவனை நம்ம வேண்டிக்கிடுவோம். அண்ட் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். Until then, bye from your Jairus.